இனிமையான குழந்தைகளே, பாபா எவ்வாறு அன்பு கடலாக இருக்கின்றார். அவரை போன்று அன்பை இவ்வுலகில் வேறு யாரும் கொடுக்க முடியாது. அவ்வாறு குழந்தைகள் நீங்களும் தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். யாரையும் துக்கப்படுத்தாதீர்கள். எப்படிப்பட்ட சிந்தனைகள் செய்வதனால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். இப்பொழுது நாம் ஞான ரத்தினங்களால் ஆன தனது புத்தியை நிரப்புகிறோம். பிறகு புது உலகில் எல்லா சுரங்கங்களும் நிறைந்து இருக்கும். சத்தியுகத்தில் தங்க மாளிகை உருவாக்குவோம். நம்முடைய பிராமண குலம் மிகவும் உத்தமமானதாகும். நாம் மிகவும் உண்மையான சத்திய நாராயணர் கதை, அமரக்கதையை கேட்கிறோம் மற்றும் கூறுகின்றோம். இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருவதனால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். ஸ்ரீமத், அதாவது மிக உயர்ந்த வழி கிடைத்துள்ளது. நினைவு யாத்திரை மிகவும் இனிமையானதாகும். எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு பாபா இனிமையானவராக உங்களுக்கு அனுபவமாவார். யாரெல்லாம் எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கின்றனர் என்பதை குழந்தைகள் அறிந்து கொள்ள முடியும். சேவை செய்வதற்காக ஸ்ரீமத் கிடைக்கின்றது. நீங்கள் செலவில்லாமல் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை இந்த ஞானத்தின் மூலம் அடையுங்கள். குழந்தைகள் உயர்ந்த பதவியை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்களும் பதித்த பாவனரே வாருங்கள் என அழைத்தீர்கள். நான் உங்களை பாவனமாக ஆக்குகிறேன். உங்களுக்கு கல்வியும் தருகிறேன். எங்கள் மீது ஆசீர்வாதம் செய்யுங்கள் என கேட்பதற்கு அவசியமில்லை. நான் டீச்சராக இருக்கிறேன். நீங்கள் என்னிடம் கருணை காட்டுங்கள் என ஏன் கேட்க வேண்டும்? ஆசீர்வாதங்களை நீங்கள் அநேக பிறவிகளாக அடைந்து வந்துள்ளீர்கள். நீங்கள் தாய் தந்தையின் பொக்கிஷத்தின் எஜமானராக ஆகுங்கள். ஆசீர்வாதங்களுக்கு என்ன அவசியம் இருக்கின்றது? 5000 ஆண்டுகளில் இருந்து 30-35 ஆண்டுகளை கழித்து பார்த்தால் சரியான கால அளவை தெரிந்து கொள்ளலாம். சிவபாபா எப்பொழுது வந்தார் என்ற சரியான காலத்தை கணக்கிட முடியாது. ஆத்மாவானது வெவ்வேறு சரீரத்தினுடைய பெயர், தோற்றம், காலத்தோடு வெவ்வேறு பங்கினை ஏற்று நடிக்கின்றது. இப்போதைய சரீரமானது மிகவும் கெட்டுப்போனது. ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் அழுக்காகிவிட்டது. ஆத்மாதான் அழகானதாகவும் அழகற்றதாகவும் ஆகின்றது. ஆத்மா தூய்மையாக இருந்தபோது அழகானதாக இருந்தது. பிறகு காமவிகாரம் என்னும் நெருப்பினால் கருப்பாகிவிட்டது. இப்பொழுது ஞானம் என்னும் நெருப்பில் தந்தை ஈடுபடுத்தி ஆத்மாவை சுத்தமாக்குகின்றார். இப்பொழுது கடலில் இருந்து நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வழி இல்லறமாகும். தந்தையை போன்று அன்பை வேறு யாரும் கொடுக்க முடியாது. சுகத்தை கொடுத்தால் சுகமாக இருப்பீர்கள். அனைவருக்கும் அன்பு கொடுங்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.